இது உங்கள் நியூஸ் 5. வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம், கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், அதே போல் நீலாளவை ஒன்றிப்பு மற்றும் தமிழ்நாடு கிராம ஊழியர் சங்கத்தின் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 42,000 அலுவலருக்கும் அதிகமானோர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மதிய முதல் காத்திருப்பு போராட்டமானது அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக வட்ட தலைநகரங்களில் எழுச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டமானது 9 அம்ச கோரிக்கைகளை அரசாங்கம் பரிசீலனை செய்து நிறைவேற்றி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இங்கே அரசாங்கம் அழைத்து பேச வேண்டும் என்று காத்திருக்கிறோம். தமிழ்நாடு வருவாய்த்துறையின் சார்பாக பிறப்பு முதல் இறப்பு வரை ஆன அனைத்து சான்றுகளும் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே மக்கள் தொகைக்கேற்ப பணியிடங்கள் இல்லாத சூழ்நிலையில் அதில் உடனடியாக அந்த பணித்தன்மைக்கேற்ப பணியிடங்களை உருவாக்கி வழங்க வேண்டும் என்று கோரி வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் வாரத்தில் 6 நாட்களும் அந்த முகாம் பணியினை நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளிலே பெறப்படும் மனுக்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்காமலும் பெறப்படும் மனுக்களை உரிய கால அவகாசம் வழங்காமல் தீர்வு செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்திலேயும் அரசின் சார்பாகவும் நெருக்கடிகள் ஏற்பட வரக்கூடிய சூழ்நிலையிலே ஏற்கனவே செய்து வரும் பணிகளோடு இது செய்யும் பொழுது தொடர்ச்சியாக மன அழுத்தம் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் பணியிடங்கள் ஏற்படுத்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் கடந்த காலங்களிலே வருவாய்த்துறையில் பணிபுரியும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் பணி பாதுகாப்பு அற்ற சூழல், நீங்கள் கனிம கொள்ளையை தடுக்க சென்ற அலுவலர்கள் மீது தூத்துக்குடியிலே ஆகட்டும், திருப்பூர் மாவட்டத்திலே ஆகட்டும் பல்வேறு தொல்லைகள் ஏற்பட்டதை தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ச்சியாக வரக்கூடிய சூழ்நிலையிலே பணி பாதுகாப்பு சட்டத்தினை அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அதை நிறைவேற்றி வழங்க வேண்டும். கிராம நிர்வாக வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பணிகள் மிக கடுமையாக இருக்கிறதால் எங்களுடைய கோரிக்கையில் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் கிராம ஊழியர் உதவியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் அதே போல ஏற்கனவே அலுவலர்கள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே கோடிக்கணக்கான பட்டதாரிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே காலமுறை ஊதியத்தில் பணியிடங்களை பூர்த்தி செய்வதை தவிர்த்து கொண்டு அரசாங்கம் தொடர்ச்சியாக தொகுப்பூதியம், மதிப்பூதியம் உள்ளிட்ட அடிப்படையிலே பணிகளை நிரப்பக்கூடிய வர சூழ்நிலையிலே அதனை கைவிட்டு உரிய காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும். கருணை அடிப்படையிலே ஏற்கனவே இருந்த 25% பணியிடங்களை 5% குறைத்து இந்த அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை கைவிட்டு உச்சவரம்பு என்ற கைவிட்டு 25% பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளிலே கல்வி தகுதிக்கு ஏற்ப பணியிடங்கள் வழங்க வேண்டும் என்று நீதித்துறையால் தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அலுவலக உதவியாளர் நிலையில் மட்டும்தான் பணியிடங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அரசின் கொள்கை முடிவு எடுத்துள்ளதையும் கைவிட்டுவிட்டு இந்த கோரிக்கைகளெல்லாம் பரிசீலித்து உடனடியாக அரசாணைகளாக பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இங்கே காத்திருக்கிறோம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் ஆயிரக்கணக்கான மனுக்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சான்றிதழ் பணிகள், அதே போல் பிறப்பு முதல் இறப்பு வரையான அனைத்து சான்றிதழ்கள் உள்ளிட்ட நிலெடுப்பு பணிகளாக இருக்கட்டும், நீதிமன்றத்திலே பிறப்பிக்கப்படும் கால நிர்ணய
பணிகளாக இருக்கட்டும், இந்த பணிகளை செய்து வரக்கூடிய சூழ்நிலையிலே எந்த பணியிடங்களும் புதிதாக உருவாக்கப்படாமல் இந்த பணிகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனையும் குறுகிய காலத்திலே அதனை தீர்வு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 24 மணி நேரம் பணி பார்க்கக்கூடிய சூழ்நிலை, 7 நாட்களும் 6 நாட்கள் அந்த முகாம் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் 7 நாட்களும் பணி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. அதனை உரிய வரையறை செய்து 2 நாட்களாக முகாம்களை குறைக்க வேண்டும். நாங்கள் வருவாய்த்துறையிலே எல்லா சான்றுகளையும் இதுவரை அரசாங்கம் இட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பணியிடங்களை செய்வதற்கு உரிய கால அவகாசமும் உரிய பணியிடங்களும் ஏற்படுத்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்து வருகிறோம். 10,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த பணிகளையும் இருக்கக்கூடிய அலுவலர்கள் சேர்த்து பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் இருக்கக்கூடிய பணிகளையும் கவனித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சிறப்பு முகாம் திட்டத்தில் பெறப்படும் மனுக்களையும் சேர்த்து பார்ப்பதால் தொடர்ச்சியாக பணி அழுத்தத்தில் உள்ளது என்பதை அலுவலர்கள் மத்தியிலே சந்தித்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பேர் எஸ். சையத் ஹுசேன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை.